இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 11, 2024, 11/4/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி மதியம் 3:05 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. யோகம் சரியில்லை. கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை விரதம், ஆந்தோளன திருதியை, சௌபாகிய கௌரி பூஜை, உத்தம மனு. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு. இன்று காலை 8:40 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது காலை 8:40 வரை 8:40 AM வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 8:40 AM துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திரன் இன்று காலை 8:40 பயிற்சி ஆகிறாரு. அதனால 8:40 வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் அப்பவும் பாதிப்பு கிடையாது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், விரையாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துல உச்சமா இருக்காரு. விரையாதிபதி உங்க ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். சொந்தமா வீடு மனை வாங்குவதற்கு, நிலம் வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் திடீர் ஆசை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று காலை 8:45 மணிக்கு மேல உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு அதற்குண்டான வேலைகளில் முனைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, தன லாபம் அதிகரிக்கின்ற, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படும். வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கோ இல்லை உங்களுடைய ஆசைகளை குழந்தைகள் மேல பூர்த்தி செய்து கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் இருக்கும். ஒன்றும் இல்லையா, எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு வெளியில சுத்திட்டு போயிட்டு வருவீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமான பண விரயம், அனாவசியமான நேர விரயம் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சுகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும், பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசியல் துறையோ அல்ல அரசாங்க அதிகாரிகளோ ஏதோ ஒரு விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்று காலை 8:40 வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் உங்க ராசிக்குள்ள வராரு. இன்னைக்கு ராத்திரி 8:30 வரைக்கும் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்றாரு. அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இன்னைக்கு ராத்திரி கிட்டத்தட்ட 1:30 மணி வரைக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தன்னுடைய உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு சந்திரன். அதனால காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும், மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பதும் இன்று மத்தியானத்துக்கு மேல ராசிக்குள்ள சந்திரன் உச்சம் அடைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவதும் உங்களுக்கு மனோபலத்தையும் வருமானத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள்ல தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உங்களுடைய ஸ்திரமான முடிவுகளை வீட்டில் இருப்பவர்களிடம் திணிக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அந்த எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு. தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவிலையோ இல்லை நண்பர்கள் உறவிலையோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகணும்னா உங்ககிட்ட இருக்கிற ஈகோ கிளாஷை விடணும். அந்த ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தைரியமாக சில முடிவு எடுப்பீங்க. அது குடும்ப விஷயமோ, குழந்தைகள் விஷயமோ, கணவன் மனைவி உறவு விஷயமோ, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தன லாபம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் வக்கரகதியில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தன வரவு அதிகரிக்கும். உடன் பணியாற்றுபவர்கள், உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக, எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். காலை 8:40 மேலே சந்திரன் ராசிக்குள்ள வந்ததுக்கப்புறம் செவ்வாயின் பார்வையில் இருப்பார். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது. அதனால் மன தைரியம் அதிகரிக்கும். மன தைரியம்னா சாதாரண மன தைரியம் கிடையாது. எப்பேற்பட்ட சிக்கலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்களுடைய கௌரவத்தையும், இழந்த கௌரவத்தையும், இழந்த செல்வாக்கையும் மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்று காலை 8:40 வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள வந்து உச்சபலத்தை அடைவது உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லாட்டினாலும் ஒரு 100 கிலோமீட்டராவது ட்ராவல், 50-100 கிலோமீட்டர் எங்கேயாவது லோக்கல்லையாவது ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க. இந்த லோக்கல் ட்ராவல் உங்களுக்கு அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தினாலும் சில பெரிய மனிதர்களின் சந்திப்பை நிகழ்த்துவதற்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மருத்துவ உதவிகள் மூலமாக தந்தை ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். காலை 8:40 மேலே செலவுகள் வரும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு காரிய வெற்றிக்கு உண்டான செலவுகள். இனி நீங்கள் செலவு பண்ணிட்டு எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு காரிய வெற்றி நடந்திருக்கும். அந்த வெற்றியின் காரணமாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தொழில் ரீதியான முயற்சிகளில் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான கோப வெளிப்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத நிம்மதியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை முதலே அலைச்சல். அலைஞ்சு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள். குறிப்பாக உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ இல்லை உங்களுடைய இளைய சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்திலோ கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மன சஞ்சலம் அதிகரிக்கும். காலை முதலே மனத்தடுமாற்றம் ஏற்படும். அனாவசியமான அலைச்சல், செலவுகள் போன்ற விஷயங்களால் உங்கள் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதாவது காலை 8:40 வரைக்கும் சந்திரன் குரு சேர்க்கை 10ஆம் இடத்துல. அதன் பிறகு 11ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி உச்சபலத்தை அடைவதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்றைக்கி கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி வேலை பண்ணுவீங்க. சில புதிய முயற்சிகளில் கான்ஃபிடெண்ட்டாக இறங்குறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் உலகுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்ச சில பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களிலிருந்து வந்த தடைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு, மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். அவர்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் குழப்பம், வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா இன்னைக்கு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான எதிரிகளை சமாளித்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான நன்மதிப்பு சான்றிதழ் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். யார் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அவர்களின் வாயாலேயோ நீங்கள் பெரிய சாமர்த்தியசாலி, உங்களுக்கு நல்லவர் வல்லவர்ன்ட்டு உங்களுக்கு பட்டம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும், பெருமிதத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சியை கொண்டு மன நிம்மதி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனாவசியமான வாக்குவாதங்கள் காரணமாக தடைபடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி காலை 8:40 மேலே அலுவலக ரீதியாக தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதற்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம். தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் அதிகரிக்கும், ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பு கரையும். ஏன்னா விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சங்கடங்கள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம். அதனால் கவலைகள் குறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்கள் உங்களை கண்டுக்காமல் போகிறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு வாக்குவாதம் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் தான். ஆனால் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில வேண்டத்தகாத சம்பவங்கள் நீங்களே நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், அதாவது நீங்கள் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகளையும் உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் காரணமாக உங்கள் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணியிருந்தேன்னா இந்த செலவு நாம் கம்மியாக பண்ணியிருப்பேன்ட்டு எல்லாரும் உங்களை பற்றி ஏளனமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு கவனம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு காரியங்களில் முதலீடு செய்வதும் காரியங்களில் முனைப்பை காட்டுவதும் வெற்றியை தரும். கன்னி ராசி. இன்று காலை 8:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அதுக்கப்புறமா உங்கள் காரியத்தில், உங்கள் வேலையில் முனைப்பை காட்டுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வீட்டில் தேவையில்லாத நபர்களின் குறுக்கீடு காரணமாக, குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக வேண்டாத பேச்சுக்கள் பேசுறதுக்கு உண்டான நேரம். 8ஆம் இடத்திற்கு குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் வேண்டாத செலவுகள் ஏற்படும். விரையாதிபதி உச்சம் பெறுகிறார். அதனால் விரையாதிபதி உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். லாபஸ்தானாதிபதி உச்சத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு வருமானம் வந்தால் கூட கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு. அதாவது செலவுகள்னா தந்தைக்காக செலவுகள், உங்களுடைய
தாயாரின் ஆரோக்கிய செலவுகள், அரசாங்க வகையில செலவுகள், உங்களுக்கு உண்டான வாழ்க்கை துணையின் செலவுகள் போன்ற விஷயங்களால் இன்று கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 8 மணிக்கு மேல சந்திராஷ்டமம் முடிஞ்சா கூட உங்களுக்கு செலவுகள் ஏற்படும், அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் ரீதியான அலைச்சல் காரணமாக பண வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். என மனோகாரகன் சந்திரன் நட்சத்திரநாதன் உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தந்தை வழியில உதவிகள், ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அனாவசியமா முட்டல் மோது போக்கு அப்பா கிட்ட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் வருமானம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோருடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதுவும் காலை 8 மணி 30 நிமிஷத்துக்குள்ளார 8 மணி 40 நிமிஷத்துக்குள்ளார குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசுவீங்க. அதனால உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கோ அக்காக்கோ சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை உங்களுடைய சண்டைகளை குறைத்துக் கொள்வதும், தந்தையுடன் மனஸ்தாபத்தை விடுத்து அவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவதும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கும், உங்களுடைய பூமி தொடர்பான அல்லது உங்களுடைய வியாபாரம் தொடர்பான முதலீடுகளுக்கு உண்டான உதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்று காலை 8 மணி 40 நிமிஷம் வரைக்கும். 8 மணி 40 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. என்னதான் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் சனியோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கோபத்தின் காரணமாக சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உடன்பிறப்புகளின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் காரணமாக உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் சாதாரண தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அவங்கள விமர்சனம் பண்ணுறதுனால உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பது தொழில் ரீதியாக உங்களுடைய அந்த கிரிப்பை பிடிச்சுக்கிறதுக்கு, அந்த உங்கள் கம்பெனியில் இருக்கிற உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக தவறுகள் பெரிதுபடுத்தப்படுவீர்கள். நீங்களே பெரிதுபடுத்தி பேசுவீங்க. அதனால் கூட இருக்கிறவங்க உங்கள் பேரில் வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு வேண்டத்தகாத பேச்சுக்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் கவலையையும் விரக்தியையும் விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறது செலவுகளை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனாலும் நீச்சபங்க பலனை அதிகப்படுத்தி உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. அனாவசியமான இடமாற்றத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தினால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுற மாதிரி சில வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையும். குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகளோ வீண் பேச்சுக்களை பேசி மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். நிதானம் தவறும் நாள், மன சஞ்சலம் ஏற்படும் நாள். விருச்சிக ராசி. 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 6ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையை வெளிப்படுத்தினாலும் வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்கள் குடும்பத்தில் அனாவசியமான மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். 2ஆம் வீட்டு அதிபதி 6ல் மறைஞ்சிருந்தாலும் கவலை இல்லை. குரு பார்வை இருக்கிறதுனால, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் வராது. நிதானமாக பேசுவது நல்லது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு ஆபரேஷன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிற காலை 8 மணி 40 நிமிஷத்துக்கு மேலே உங்களுடைய நல்ல செய்திகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இருந்த தடைகள் விலகும். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்காம இருந்தது, அந்த கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து வருமானத்தை
ஈட்டுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில், அதாவது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் உங்களுடைய முயற்சி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கே தவிர அதில் தொய்வு ஏற்படலை. ஆனால் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் இன்னும் கிடைக்காததுனால இன்று மனசில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். காலை 8 மணி வாக்கில் 8:40 சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது சப்தமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக, செல்வாக்கு மிக்க நபரின் காரணமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற, வேலை முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல இதுவரை இல்லாத அளவுக்கு மனசு விட்டு பேசி அந்யோன்யத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்குது, ஆனால் இன்னைக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாத வண்ணம் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வருதுனால சந்திரமங்கல யோகம், ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு அதிகரிக்கும், தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும், தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு சந்தோஷமான பண வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோசனைகள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் சார்ந்த, எதிரிகள் சார்ந்த, உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக இன்னைக்கு நிறையா யோசிக்க வேண்டியது இருக்குது. முன் யோசனையின்றி செயல்பட மாட்டீங்க. அதனால் எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அதை புறந்தள்ளி விட்டு உங்களுடைய யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய கோல் என்னவோ அதுக்காக பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படாது, ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் சில சமயம் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் வருமானம், உங்களுடைய வியாபார வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய சஞ்சலமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை. உங்களுடைய வேலை நிமித்தமான அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களை, பழைய விஷயங்களை மனதில் அசைபோட்டு கொண்டே செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். 8ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக இன்று காலை முதலே உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். சிலருடைய தவறான செயல்பாடுகள் அல்லது தவறான நடவடிக்கைகளை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை ஏற்படுறதுனால கடன் வாங்கலாங்கிற எண்ணத்தில் செயல்படுறீங்க. அந்த கடன் வாங்குற எண்ணத்தை கைவிடுறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இன்று சற்று முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள், அதாவது வயிற்று உபாதைகள், நெஞ்சு எரிச்சல் போன்ற குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு இன்று இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள். என்ன இடமாற்றம்னா என்ன, ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகளின் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். நீங்கள் பேசுகிறது நியாயமான விஷயம், உண்மையை பேசுகிறீங்க, தர்மத்தை பேசுகிறீங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவங்க தவறான நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருப்பவர்கள், அவர்களிடம் உங்களுடைய நேர்மை, தர்மம், நியாயம்லாம் எடுபடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இருப்பினும் எதிரிகளின் பலம் சற்று அதிகரிக்கிறதுனால நிதானத்தை செயல்படுத்துவது நல்லது. மகர ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் இடத்துல சப்தமஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக வாழ்க்கை துணையின் ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு உண்டான நேரம். வாழ்க்கை துணை மூலமாக வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்காது, அதனால் கவலைப்பட வேண்டாம். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூமி தொடர்பான வழக்கு இருந்ததுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கால திட்டங்கள் செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படாது, ஆனால் எதிர்காலத்தை பற்றிய கவலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு பூரிப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட காலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அலைச்சல், வழக்கு சார்ந்த அலைச்சல், எதிரிகள் சார்ந்த அலைச்சல் ஏற்படுறதுனால மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள், சண்டை சச்சரவுகள், எதிரிகளுடன் மோதல் போக்கு போன்ற விஷயங்களால் மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுறதுனால உங்கள் எதிரிகள் உங்களிடம் பயந்து நடுங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் அவர்கள் அடங்கி இருப்பார்கள். அவர்கள் அடங்கி இருக்காங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளை கூட நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய, உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கும்பராசி. இன்று காலை 8:40 வரைக்கும் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷமான செய்திகள் வரும். பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது சாதகமான தீர்ப்புகள் வருங்கிற நம்பிக்கையாவது இருக்கும். ஆனால் காலை 8:40 சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது, உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சுக்கிரனும் உச்சமாக இருக்காரு. உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்கும் உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து வெற்றி வாகை சூடி வெளிவருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் வெற்றி வாகை சூடி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. உத்தியோக ரீதியாக நீங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் மூலமாக வருமானம் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அவருக்காக மருத்துவ செலவுகள் அல்லது அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற செலவுகள் இருக்கும். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால உடம்புலையும் ஒரு அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்கள் உடம்பையும் கவனமாக பார்த்துக்கோங்க. அம்மா கலையிறன்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. மீன ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால மன நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் உடன்பிறப்புகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள், இவங்க எல்லாரும் அவங்களுடைய சந்தோஷமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாலத்தின் மூலமாக காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அயல்நாடுகளுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அயல்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவா திருப்பி தாயகம் திரும்புறதுக்கு உண்டான நேரம் வருது. அதனால் உங்களுக்கு செலவுகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடம்புல அசதி இருக்குது. அந்த அசதி மட்டும்தான் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக வக்கரமாக இருக்காரு. உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றதுனால வீடு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும். தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் வண்டி வாகன வகையில், வீடு பராமரிப்பு வகையில் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, பண கஷ்டத்தை ஏற்படுத்தாது, வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் விரயத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கையிருப்புகள் கரைந்தாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.